Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் நவல்பூரில் தேநீர் கடையின் வெளியில் அமர்ந்திருந்த பள்ளி மாணவ மாணவிகளை விடியா திமுக பிரமுகர் ஆபாச வார்த்தைகளால் வசைப்பாடி அடாவடியிலும் ஈடுபட்ட நிகழ்வு திமுகவினரின் உண்மை முகத்தை தோலுரித்து காட்டியுள்ளது. தேநீர் கடையின் வெளியில் அமர்ந்திருந்த பள்ளி மாணவர்களை தகாத வார்த்தைகளில் பேசிய ராணிப்பேட்டை நகராட்சி முன்னாள் சேர்மனும் திமுக பிரமுகருமான குட்டி என்ற கிருஷ்ணமூர்த்தி மாணவரின் கையை முறுக்கி கண்மூடித்தனமாக அடித்து அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளார். அவரது செய்கையால் பதறிய பள்ளி மாணவிகள் ஓடிய நிலையில் அவர்களை ஆபாச வார்த்தைகளால் வசைப்பாடியுள்ளார். இதுகுறித்து தேநீர் கடையில் பணியாற்றும் ஊழியர் ராணிப்பேட்டை எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்க சென்றபோது அவரது புகார் மனுவை வாங்காமல் அலைக்கழித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அடாவடி, அராஜகம், பாலியல் குற்றங்களுக்கு விடியா திமுகவினர் கட்சி பெயரை லைசன்ஸாக பயன்படுத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் வைக்கும் குற்றச்சாட்டுகள் மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் சொக்கநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பள்ளத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு மாணவி மயங்கி விழுந்ததை தொடர்ந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பள்ளி மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்த மாணவி கவிபாலா திடீரென மயங்கி விழுந்ததால் அழகிநாயகிபுரம் அரசு மருத்துவமனைக்கு ஆசிரியர்கள் கொண்டு சென்றனர். இதில் மாணவி வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து பட்டுக்கோட்டை சேதுபாவாச்சத்திரம் நெடுஞ்சாலையில் மாணவியின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் பள்ளியில் குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டதில் மாணவிகள் 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிமுக தஞ்சை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் CV சேகர் இதுகுறித்து உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார்.